பிரியமானவர்களே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது வேதாகமத்திலிருந்து 2 வகையான நேரங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஒன்று குரோனோஸ் டைம், இன்னொன்று கைரோஸ் டைம். இந்த குரோனோஸ் டைம் என்று சொல்லுவது பூமிக்குரிய கடிகாரத்தை பார்த்து நாம் பூமியில் வேலைகளை செய்வது, மருத்துவர்கள் சொல்வதை கேட்பது, நீ இத்தனை நாள் தான் இருப்ப, இத்தனை மணி நேரம் தான் இருப்ப, இல்லை மரித்து போயிடுவென்று பூமிக்குரிய காரியங்களை பார்த்து ஓடுவது, பூமிக்குரிய கடிகாரத்தை பார்த்து எல்லாவற்றையும் செய்வது. கைரோஸ் என்று சொல்லுவது தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின்படி, பரலோக சித்தத்தின்படி பூமியில் நமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ தேவனுடைய நேரத்தை குறிப்பது தான் கைரோஸ். இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறது. உபாகமம் 11:14 கூறுகிறது, வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்ள, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி. பாருங்க, இங்க தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களுக்கு தான் இதை சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறி பின்மாறி பெய்ய செய்வேன் என்று சொல்லுகிறாரு. உங்கள் வீட்டில் ஒரு நன்மையும் குறைப்படாது என்று அவர் சொல்லுகிறார். தேவன் பரலோகத்தில் என்ன முன்குறித்தாரோ அது பூமியில் இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கிடைக்க போகுது. அதை நீர் விசுவாசித்தீர் என்றால் அதுதான் கைரோஸ் டைம். பிரியமானவர்களே, இன்னும் நம் வேதத்திலிருந்து அநேக காரியங்களையும் பார்க்கலாம். புலம்பல்களில் பார்த்தீர் என்றால் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் வேத விவரணமாக சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிற, அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை அதிகாலை எஞ்சி தேடுகிறவர்களுக்கு, அந்த ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவர். இதுதான் கைரோஸ் டைம், பரலோக சித்தத்தினுடைய டைமாக காணப்படுகிறது. இன்னொரு வேத வசனத்தை பார்க்கலாம். பிரசங்கி 3:1 சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. உயிருடன் வாழ ஒரு காலம் உண்டு, மரித்து போக ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, இல்லத நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இல்லையா? ஸோ நம்ம சரணடைய ஒரு நேரம் உண்டு, போவதற்கு ஒரு காலம் உண்டு, வருவதற்கு ஒரு காலம் உண்டு, தழுவிக்கொள்வதற்கு ஒரு நேரம் உண்டு, விட்டு கொடுப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, இல்லையா? அழுவதற்கு காலம் உண்டு, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. காலங்களை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் உங்களோடு கூட பரலோகத்தின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஏற்ற காலத்தில் உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதத்தின் மழை பொழிய செய்ய தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கைரோஸ் டைம் தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, கைரோஸ் திட்டம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், குடும்பத்தில், திருமண வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நிறைவேறும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all.